எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தமிழ் வளர்ச்சித்துறை திருவண்ணாமலை மாவட்டம் முன்னெடுக்கும் தமிழறிஞர்கள் எழுத்தாளர்கள் நினைவு போற்றும் இலக்கிய கருத்தரங்கத்தினுடைய வரவேற்புரை ஆற்றிய மண்டல துணை இயக்குனர் வணக்கத்திற்குரிய ஐயா சுந்தர் அவர்களுக்கும், தலைமையேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற தம்பி தங்கைகளுக்கு பரிசு தரவிருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், விழா பேருரை ஆற்றவிருக்கிற என்னுடைய வளர்ச்சியை தன்னுடைய வளர்ச்சியாகவே கருதி எங்களை எல்லாம் வளர்த்தெடுக்கிற என் அன்பு அண்ணன் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் அவ்வை நா அருள் அவர்களுக்கும், முன்னிலை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய முதல்வர் அம்மா ரேவதி அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய அம்மா சுபலட்சுமி அவர்களுக்கும், சிறுவயதில் இந்த மண்ணில் நான் பார்த்து வளர்ந்த இரு தமிழறிஞர்கள் ஐயா குப்பன் அவர்களுக்கும் நா சண்முகம் அவர்களுக்கும், என்னோடு இந்த கருத்தரங்க அமர்வில் 3 தமிழறிஞர்களை பற்றி பேசவிருக்கிற மிகப்பெரிய பத்திரிகையாளர் அண்ணன் ரவி பிரகாஷ் அவர்களுக்கும், இன்றைக்கு தமிழாசிரியர்கள் மாணவர்களோடு இணக்கமாக இருக்கிறார்களா, குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடிய அண்ணன் பிரேம்குமார் அவர்களுக்கும், ஐயா இந்திராசன் அவர்களுக்கும், அரங்கத்தினுடைய முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற தமிழ் அறிஞர்களுக்கும், எங்கள் உணர்வோடு தங்கள் உணர்வுகளை இணைத்து அமர்ந்திருக்கிற தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் எங்கே போனாலும் சொல்கிறது உண்டு, ஒரு பேச்சு வெற்றி பெறுறதுங்கிறது பேச்சாளன் கையில் கிடையாது, அது எப்போதும் ஒரு பார்வையாளர் கைகளில் தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? தன் மொழியை, தன் கலையை, தன் நாகரிகத்தை, பண்பாட்டை ஒருவன் மேடை ஏறி பேசும்போது அந்த தொன்மை வாய்ந்த இனத்தின் வழிவந்த பிள்ளைகள் அதை கரம் தட்டி கரவொலி எழுப்பி வரவேற்று வாழ்த்தியதினால்தான் இன்றும் இந்த மண் அந்த மொழியை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பேச்சு வெற்றி பெறப்போவது என்னுடைய கைகளில் அல்ல, உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. இந்த அரங்கம் ஒரு கூடுதல் சிறப்பை உடைய ஒரு அரங்கம். ஏன்னா மணியம்மையை நினைவு கூறக்கூடிய வாரம் இந்த வாரம். கலைஞரின் பெயர் தாங்கி நிற்கிற இந்த கல்லூரியில் அவர் நூற்றாண்டை நினைவு கூறக்கூடிய இந்த அரங்கத்தில் இருபக்கமும் இருக்கையை பார்க்கிறேன். ஆண்கள் குறைவாக இருக்கிறார்கள், பெண்கள் நிறைவாக இருக்கிறார்கள் என்றால் எந்த நோக்கத்திற்காக மணியம்மை அவர்கள் போராடினாரோ, எந்த நோக்கத்திற்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போராடினாரோ, எந்த நோக்கத்திற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முழங்கிக் கொண்டிருக்கிறாரோ அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் அரங்கத்தினுடைய அத்தனை இருக்கைகளையும் நிறைந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சாதனையாக நாம் பார்க்க வேண்டும். என்னோடு பேசக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவத்திலும் வாசிப்பிலும் பட்டறிவிலும் வயதிலும் மூத்தவர்கள். அவர்கள் பேசலாம். நான் எந்த தகுதியின் பாடு கொண்டு பேசுவது, என்ன தகுதி இருக்கிறது எனக்கு? இந்த கேள்விதான் முதலாக என்னை அழைத்த போது எனக்கு இந்த கேள்வி எழுந்தது. நான் இப்படி நினைச்சு பார்க்கிறேன். நீங்க இந்த சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? இந்த நதி ஓடும் போது என்ன ஆகும் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் முட்டி மோதிக்கிட்டு போகும். அப்படி அந்த பாறைகள் எல்லாம் முட்டி மோதிக்கிட்டு போகும்போது பெரும் பெரும் பாறைகளை மட்டும் அது கிழித்து கொண்டு போகாது. கரையோரமாக நிற்கிற சின்ன சின்ன கல், அந்த கல்லுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கூழாங்கல், இந்த கூழாங்கல்லை எல்லாம் அந்த நதி நனைத்து விட்டு போகும். நான் இப்படி நினைத்து பார்க்கிறேன். சரி, நம்ம துவங்குவோம். இப்போ அந்த நதி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா
இந்த பெரும் பாறைகளை மட்டும் கடந்துட்டு போகாது. அந்த பாறையை நினைச்சிட்டு போகும்போது இந்த கரையோரமாக இருக்கிற சின்ன சின்ன கற்கள், அந்த கற்களின் ஊடாய் இருக்கிற சின்ன சின்ன கூழாங்கல்லையும் அது நினைத்து கொண்டு போகும். நான் இப்படி நினைத்து பார்க்கிறேன். ஔவை நடராசன் எனும் இலக்கிய பெருநதியின், இலக்கண பெருநதியின் ஒரு கரையோரமாய் நின்று நனைந்த ஒரு கூழாங்கல் தான் நான். 2019 காலம் சென்ற தமிழ் பேரறிஞர் ஐயா சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் தான் பெற்ற இளைய சிலம்பொலி என்கிற விருதை அடுத்த தலைமுறையோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முடிவு செய்து ஒரு 4 பேருக்கு தான் இத்தனை நாள் உழைப்பை, அரை நூற்றாண்டு காலம் சிலப்பதிகாரத்திற்காக உழைத்த உழைப்பை, அதன் மூலமாக பெற்ற சிலம்பொலி என்கிற அடையாளத்தை 4 இளைய தலைமுறையோடு பகிர்கிறார். 2019 அந்த 4 பேரில் ஒருவராக நானும் அந்த விருதை வாங்கினேன். அந்த விருதை வாங்கி அடுத்த கட்ட நகர்வு, நாங்கள் என்ன செய்யணும், எதற்காக எங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிற போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழறிஞர்களை சென்று சந்திக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்வதுதான் உங்களுடைய முதன்மையான நோக்கம் என்று எங்கள் ஐயா செல்லப்பன் அவர்கள் எங்களுக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டார். அப்படி அவர் சொல்லிய விதத்தில் நாங்கள் சந்தித்த முதல் தமிழறிஞர் ஐயா ஔவை நடராசனார். அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்றாலும் அவரின் ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஏன்னா நான் ஐயா சிவாலய மோகனிடத்தில் வளர்ந்தவன். சென்னைக்கு போய் ஒரு 7 ஆண்டு காலம் அவரிடத்தில் தான் சைவத்தையும் தமிழையும் கற்றவன். ஔவையா வீட்டில் என்னெல்லாம் நடக்கிறதோ அந்த ஒவ்வொரு தகவலும் சிவாலயத்திற்கு வந்துவிடும். ஏனென்றால் சிவாலயத்தில் இருந்து ஔவையாவோடு மிக நெருக்கமாக பழகியவர் நாடறிந்த நல்ல பேச்சாளர் அண்ணன் சிவசதீஷ் அவர்கள். அண்ணன் பிரதாப்புக்கு பிறகு அவரினுடைய 3 மகன்களுக்கு பிறகு ஔவையாவோடு மிக நெருங்கி பழகியவர் அண்ணன் சிவசதீஷ் அவர்கள். இறுதி காலத்தில் அவரோடு அதிக நேரம் செலவிட்டவர் அவர்தான். ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்கின்ற போது என்ன செய்திகள் எல்லாம் பகிர்ந்தாரோ, என்ன செய்திகள் எல்லாம் சொன்னாரோ அத்தனையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வார். அப்படி ஔவையாவினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்கள் கற்று வளர்ந்திருக்கிறோம். இந்த அழைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தது. நான் அதிலிருந்தே துவங்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆளுமைகளுக்கு தனி செயலாளர் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நல்ல மனைவி அமைவதை விட மிக முக்கியமான ஒன்று ஒரு தனி செயலாளர் அமைவது. அப்படி ஔவையாவுக்கு அமைந்த ஒரு தனி செயலாளர் தான் அண்ணன் பிரதாப். ஞாயிற்றுக்கிழமை அவர் வரமாட்டார். ஒரு இலக்கிய நிகழ்ச்சி, பத்திரிகை தயாரிக்கணும். நானும் அண்ணன் சிவசதீஷ் அண்ணனும் இருக்கிறோம். சிவசதீஷ் அண்ணன் ஔவையா கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா பத்திரிக்கை போடணும், என்னன்னு போடுறதுங்கய்யா, பத்மஸ்ரீன்னு போடவா, துணைவேந்தர்னு போடவா, முதுமுனைவர்னு போடவா, நான் என்னென்னுங்கய்யா போடட்டும்னு கேட்கும்போது ஔவையா சொன்னார், எதுக்குப்பா இந்த அடையாளம் எல்லாம், ஔவை என்று போடுங்கள், அதை தாண்டிய ஒரு அடையாளம் எங்களுக்கு தேவையா என்று அடைமொழிக்காய் வாழக்கூடிய தமிழறிஞர்களுக்கு மத்தியிலே அடைமொழிக்கு அடையாளமாய் வாழ்ந்த ஒரு தமிழறிஞர் இந்த மண்ணில் இருந்தார் என்றால் அவர்தான் ஔவை நடராசனார் அவர்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்கு. நம்ம கூட சொல்லிக் கொள்ளலாம், நான் இந்த பல்கலைக்கழகத்தின் மாணவன், நான் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவன் என்று. நான் இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன், தமிழ்நாட்டின் என்ன, இந்திய ஒன்றியத்தின் எந்த பல்கலைக்கழகமும் உருவாக்க முடியாத, எந்த பல்கலைக்கழகமும் உருவாக்க முடியாத அரசியல் ஆளுமைகளை, தமிழ் ஆளுமைகளை உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம் என்றால் அது ஔவை பல்கலைக்கழகம் தான். ஏனென்றால் அவர் தத்தெடுத்து வளர்த்த தமிழ் பிள்ளைகள் தான் இன்றைக்கு தரணியும் ஆளுகிறார்கள், தமிழையும் ஆளுகிறார்கள். ஒரு 100 ஆண்டு காலம் ஒரு தமிழ் இயக்கத்திற்கும் ஒரு அரசு இயக்கத்திற்குமான ஆளுமைகளை விட்டு சென்ற ஒரு பேரறிஞர் இந்த மண்ணில் இருந்தார் என்றால் அவர்தான் ஐயா ஔவை நடராசன் அவர்கள். அன்னை தெரசா அவர்களை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார்கள், அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, திருமணம் பண்ணிக்கல, குழந்தையை பெற்றுக்கல. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கவிஞன் எழுதினா, நீங்கள் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு மட்டும் தாயாகி இருப்பீர்கள்,
ஆனால் நீங்கள் கருணை உற்றதால் எங்கள் அனைவருக்கும் அன்னை ஆனீர்கள் என்று நான் அந்த இடத்தில் அவ்வை நடராசன் ஐயாவை பொருத்தி பார்க்கிறேன். அவர் பெற்றெடுத்தது வேண்டுமானால் 3 ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் அவர் தத்தெடுத்து வளர்த்த தமிழ் பிள்ளைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ் இயக்கத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு, கலாச்சாரத்திற்கு எதரேனும் ஒரு இழுக்கு என்றால் குரல் கொடுக்கின்ற இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் ஒரு நல்ல தமிழ் பணியை இந்த மண்ணுக்கு ஐயா அவ்வை நடராசன் அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்றுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய மறைவை இன்னமும் இணையத்தில் இருக்கு. நீங்க போய் தயவு செய்து அது காணொலியில பாருங்க. அவர் மறைஞ்சிட்டாரு. அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்குது. அந்த வழி அனுப்பக்கூடிய அந்த சூழல் வரும்போது நான் தொலைக்காட்சியில பார்க்கிறேன். ஒரு பக்கம் ஐயா ஜெகத் ரட்சகன், இன்னொரு பக்கம் ஐயா கவிபேரரசு வைரமுத்து. முதல் வரிசையில் 2 பேரும் நிற்கிறாங்க, தோளில் சுமந்து கொண்டு போகிறாங்க. நாம் எல்லாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இங்க இருக்கிற எல்லோரும் இவ்வளவு தூரம் வருவதும் ஓடுவதும் எதற்காக? பணத்தை சேர்ப்பதற்காகவும் புகழை சேர்ப்பதற்காகவும் தான். நான் இப்படி நினைத்து பார்க்கிறேன். தமிழ்நாட்டினுடைய எல்லா செல்வந்தர்களையும் ஒப்பிட்டு பார்த்தாலும் முன்வரிசையில் நிற்கக்கூடிய ஐயா ஜெகத் ரட்சகன் ஒரு பக்கம், இந்த மண்ணில் கவிபேரரசு வைரமுத்துவை தாண்டி ஒரு கவிஞன் இனி ஒரு புகழை ஈதப் போவதில்லை. அந்த புகழுக்கு அடையாளம் சேர்த்த கவிபேரரசு வைரமுத்து ஒரு பக்கம். இந்த மண்ணில் பணத்திற்காக புகழுக்காக ஓடுகிற தமிழறிஞர்கள் மத்தியில் இந்த தேசத்தினுடைய பணமும் புகழும் அவர் காலடியில் மண்டி கிடந்தன என்றால் அதை தாண்டி ஒரு தமிழறிஞர் இந்த தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் உழைத்திருக்க முடியுமா என்கின்ற பார்வைதான் அந்த சூழலை பார்க்கின்ற போது எங்களுக்கு கிடைத்தது. கம்பராமாயணம் நீங்களா படிச்சிருப்பீங்க. அதுல தசரதன் முடிவு பண்றான், கம்பனுக்கு தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டணும், ராமனுக்கு வசிட்டனை அழைத்து உறுதி பொருள் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க பாடத்துல படிச்சிருப்பீங்க. 14 உறுதி பொருளை வசிட்டன் சொல்லுகிறான். அதுல மிக முக்கியமான ஒரு உறுதி பொருள் என்னன்னா, வசிட்டர் ராமனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தன் தார் ஒடுங்கள் செல்லாது அது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ. இது ராமனுக்கு சொன்ன புரிதி பொருள் அல்ல. ஒவ்வொரு அரசுக்கும், ஒவ்வொரு ஜனநாயக நாட்டுக்கும், இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் கம்பன் சொன்ன செய்திதான். ஆனால் நான் இப்படி நினைத்து பார்க்கிறேன், கம்பன் எழுதிவிட்டு போன அந்த இலக்கணத்திற்கு இலக்கியமாய் வாழ்ந்த ஒரு தமிழறிஞர் என்றால் அது அவ்வை நடராசன் ஐயா மட்டும்தான். ஏனென்றால் ஒரு அரசு மாறுது, ஒரு அரசு மாறி இன்னொரு அரசு வரும்போது என்ன ஆகும்? முதல் வேலை அரசு துறை செயலாளரை மாத்துறது தான், ஆட்சியரை மாத்துறது தான். இது விதி இல்லாம நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் நீங்க நினைச்சு பாருங்க, எம்ஜிஆர் அதிகாரத்தில் இருந்த போதும் அவ்வை ஐயா உயர் பதவியில் இருந்தார். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதும் உயர் பதவியில் இருந்தார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போதும் உயர் பதவியில் இருந்தார். முதல்வர்கள் மாறினார்கள், ஆனால் ஒருபோதும் தன் தமிழுக்கான அடையாளங்களில் இருந்து அவர் இறங்காமல் இருந்தால் அதிகாரம் மாறலாம், கொள்கை மாறலாம், ஆனால் அவரின் தமிழ் பற்றுக்கு இந்த தமிழ்நாட்டின் தலைமைகள் தலைவணங்கி அவரை அந்த அதிகாரத்தில் அமர்த்தின என்றால் அதுதான் ஔவையா இந்த தமிழ் உலகிற்கு செய்து காட்டிய, வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய கொடுப்பனை என்று நான் நினைக்கிறேன். அவ்வை நடராசன் நம்ம மாணவர்களுக்கெல்லாம் என்ன தோண்டிருக்கும்? ஔவையாரினுடைய மரபொழி போல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். தமிழ் பெண்பார் புலவர்களை பற்றி அதிகம் பேசியவர்கள் குறைவு. ஆனால் அதை பற்றி ஆய்வு செய்து முதுமுனைவர் பட்டம் வாங்கியவர் தான் ஐயா அவ்வை நடராசன். ஔவையாரை பற்றி ஒரு வித்தியாசமான பார்வையை தமிழ் உலகிற்கு வைத்தவர் ஐயா நடராசன் தான். ஏன் தெரியுமா? அவர் தான் சொல்லுவாரு, உலக இலக்கியங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி சொல்லுவாரு, இந்த உலகத்துல எல்லா போர்களும் மூண்டதற்கு காரணம் பெண்கள் தான். பெண்களால் தான் இந்த மண்ணில் 90% போர்கள் நடந்திருக்கின்றன. அது சொல்லிட்டு அவ்வை சொல்லுவார்,
இந்த மண்ணில் எல்லா போர்களும் பெண்களால் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு போரை தடுத்து நிறுத்திய பெரும் வரலாறும் புகழும் உண்டென்றால் அது தமிழினத்திற்கு மட்டும்தான் உண்டு. அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையிலே போர் நடந்த போது அதை தடுத்து நிறுத்தியது எங்கள் அவ்வை பாட்டி என்றால் உலகத்தின் வரலாறு பெண்களால் போர் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் போரை நிறுத்திய இடத்தில் எங்கள் தமிழ் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அவ்வையை பற்றிய ஒரு புதுமையான பார்வையை தமிழ் சமூகத்திற்கு வைத்தவர் ஐயா அவ்வை நடராசன் அவர்கள் தான். இதுபோல 46 பெண்பார் புலவர்களை பற்றி மிக ஆழமான வரலாற்றை அவர் வைத்ததின் பின்புதான் தமிழ் இலக்கிய போக்கு என்பது தன்னுடைய வாழ்வை இன்னும் விசாலமாக சிந்திக்க துவங்கியது. ஐயா சிவாலய மோகன் சொல்லுவார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் அறிஞர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது தான். நீ முதல்ல பேசுறதா நான் முதல்ல பேசுறதாங்கிறது தான். அவர் சொல்லுவாரு, இந்த தீப்பெட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த தீப்பெட்டிக்குள்ள தீக்குச்சி அடைபட்டு கிடக்கும். அதுபோல் தமிழ்நாட்டின் அத்தனை தமிழறிஞர்களும் தன்னுடைய அகங்காரத்தை அடமானம் வைத்துவிட்டு ஒரு தமிழறிஞன் கால்களில் விழுந்து கிடந்தார்கள் என்றால் அது அவ்வையின் வீடு மட்டும்தான் என்று சொல்லுவார். ஏன்னா எல்லா தமிழறிஞர்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. அவ்வையாவுக்கு இந்த அமாவாசை படையல் ரொம்ப முக்கியமானது. அமாவாசைக்கு சாமி கும்பிடுவாரு. சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் சோறு போடுவாரு. எங்க ஐயா சிவாலய மோகன் சொல்லுவாரு, நம்ம எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் நம்ம இந்த கிருத்திகைக்கு படைக்கிறத அமாவாசைக்கு படைக்கிறத நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, கிறிஸ்துவ நண்பர்களுக்கு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு விதிவிலக்கு இருந்தது. எங்கள் அவ்வை நடராசன் அவர்கள் அமாவாசை படையில் படைத்து விட்டு சோறு போடுவார். அந்த சோறில் அப்துல் ரகுமானும் சாப்பிட்டு இருக்கிறார், அயோத்தியும் சாப்பிட்டு இருக்கிறார், சடகோபனும் சாப்பிட்டு இருக்கிறார் என்றால் அது சமய விருந்து என்பதற்காக வரவில்லை. அந்த சமய விருந்துக்கு பின்னால் இருந்த தமிழ் விருந்துக்காக அத்தனை தமிழறிஞர்களும் அந்த வீட்டு வாசலில் குவிந்து கிடந்தார்கள் என்றால் இதுதான் அவர் இந்த தமிழ் உலகிற்கு வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய வாழ்க்கை. நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க, நம்ம ஆசிரியர்லாம் நம்மளுக்கு வழி நடத்துவாங்க, பெரியோர்களை துணைக்கோடல்னு. ஏன் சொல்றாங்க? அவர்கள் நீ இப்படிலாம் போகணும் இப்படிலாம் வாழணும்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. அவர்கள் வாழ்வார்கள், அதை பார்த்து நாம் வாழ வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை முறையைத்தான் ஔவையா நமக்கு வாழ்ந்து காட்டினார். நீங்க நல்லா அவரோட பழகியவர்களுக்கு தெரியும். நீங்க நல்ல ஆன்மீகவாதியா இருந்துட்டு நீங்க அவர்கிட்ட போய் உட்காருங்களேன், பெரியார் கேட்கிறத விட ஆசிரியர் கேட்கிறத விட ஐயா நன்னன் கேட்கிறத விட மோசமான கேள்வி எல்லாம் கேட்பாரு. நீங்க நல்ல பகுத்தறிவாதியா நாத்திகவாதியா போய் நீங்க ஐயா கிட்ட உட்காருங்க, எல்லா அற்புத செயல்களையும் சொல்லுவாரு, திருவருட்பாவை பத்தி பேசுவாரு. இதனுடைய நோக்கம் என்ன? வந்திருக்கிறவன் ஆன்மீக உணர்வோடு வந்திருக்கிறான், அவனிடத்தில் நாத்திக கருத்தை பேசி அவனுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்பதல்ல. நாத்திக கருத்தோடு வருபவனிடத்தில் ஆன்மீக கருத்தை கொண்டு போய் சேர்த்து அவனை மனதை சங்கடப்படுத்த வேண்டும் என்பதல்ல. அவர் ஒன்றே ஒன்றை தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், எது ஒன்றிலும் உறுதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய உணர்வு உன்னுடைய நம்பிக்கை உனக்கானது. நீ கடவுள் மறுப்பு கொண்டிருக்கிறாய் என்றால் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருவனை எந்த விதத்திலும் அவன் உணர்வுக்கு நீ மதிப்பளிக்க வேண்டும், அந்த அடிப்படையில் உன்னுடைய நட்பு தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தமிழறிஞர்களையும் அவர் பக்குவப்படுத்தினார். அதுல முக்கியமான ஒருத்தர் தான் ஐயா வைரமுத்து. நீங்க அண்ணன் வைரமுத்து அவர்களிடத்துல ஐயா எப்படியெல்லாம் பழகி இருக்கிறார்னு பேசுறதுக்கு ஒரு தனி அமர்வே தேவை. ஏனால் அந்த அளவிற்கு அவரிடத்தில் கடுமையாகவும் பேசியிருக்கிறார், கடுமையாகவும் வழி நடத்தியிருக்கிறார், அன்பாகவும் வழி நடத்தியிருக்கிறார். உண்மையாகவே சொல்லணும்னா இந்த தமிழறிஞர்கள் நமக்கு காட்டிவிட்டு போன மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடம். இருக்கிற என் தம்பி தங்கைகள்லாம் இதுவரைக்கும் சொன்ன செய்திகளை கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த செய்தி மிக முக்கியமானது. ஐயா இந்த நூற்றாண்டுக்கு விட்டு போன செய்தியா இதை நான் பார்க்கிறேன். அவரின் உயரம் அதிகம், அவர் அடைந்த பதவிகள் அதிகம், அவர் அமர்ந்த சிம்மாசனம் மிக பெரியதுதான். ஆனா அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். வானவில் பண்பாட்டு மையம்னு சென்னையில் ஒரு அமைப்பு இருக்கு. ஐயா ரவி அவர்கள் தான் அதனுடைய பொறுப்பு. இருவருமே அருட்செல்வரோடு பணிபுரிந்தவர்கள். ஒரு கொஞ்ச காலம் அவ்வை ஐயாவுக்கும் அண்ணன் வானவில் ரவி அவர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை, மனக்கசப்பு, ரெண்டு பேரும் பேசிக்கல. ஆனால் ரெண்டு பேருமே அருட்செல்வர் நடத்தக்கூடிய ராமலிங்கர் பணிமன்ற விழாவுக்கு வருவாங்க.
அப்படி வராங்க, ஒரு வருஷம் பேசிக்கல, 2 பேரும் சந்திக்கிறாங்க. நடுவுல ஐயா சுகிசிவம் இருக்கிறாரு, இந்த பக்கம் அண்ணன் வானவில் ரவி இருக்கிறாரு, அந்த பக்கம் அவை நடராசன் ஐயா உட்கார்ந்து இருக்கிறாரு. ரவி அண்ணன் வந்துட்டாரு, ஒரு வருடமா பார்க்கல, பேசல, கையை பிடிச்சுக்கிட்டு அவையா சொல்றாரு, ஆரார் எது சொன்ன போதும் யாழா முழவோடு மோதும், ஆரார் எது சொன்ன போதும் யாழா முழவோடு மோதும். யாழ் ராகத்தை உருவாக்கும், முழவு தாளத்தை உருவாக்கும். தாளமும் ராகமும் சண்டையிட முடியாது. தாளம் ஒரு பக்கம், ராகம் ஒரு பக்கம் வந்தால்தான் இசை வெல்லும். அதுபோல் நான் உன்னை பத்தி சொல்லியிருப்பனார் ரவின்னு சொன்னாரு, காலை பிடித்து கொண்டு கதறி அழுதார். அதை அப்படியே அந்த மேடையில் ஐயா சுகிசிவம் வெளிப்படுத்தினார். நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரின் உயரத்திற்கு அவர் இறங்கி வர வேண்டிய தேவையில்லை. தன்னோடு பழகிய, தன்னோடு வயதில் குறைந்திருந்தவர்களை கூட தன்னோடு இணக்கமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் எடுத்த முடிவு இருக்கிறது பாருங்க. அது போன்று ஒரு தமிழறிஞர் இந்த மண்ணில் கிடையாது. நீங்க யார் வேணா பாருங்க, ஒரு டிரைவர் வராரு, ராஜான் தான் கூப்பிடுவாரு. நான் போனா ராஜான் தான் கூப்பிடுவாரு. இயக்குனர் வந்தாலும் ராஜான் தான் கூப்பிடுவாரு. முதல்வர் வந்தாலும் ராஜான் தான் கூப்பிடுவாரு. வேந்தர்கள் வந்தாலும் ராஜான் தான் கூப்பிடுவாரு. எல்லாரையும் ராஜாக்களாக பார்த்த ஒரே சக்கரவர்த்தி ஐயா அவை நடராசன் மட்டும்தான். ஏன்னா அந்த அளவிற்கு அன்பையும் அந்த அளவிற்கு வாழ்க்கையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தவர் தான் அவை நடராசன் அவர்கள். அதே இலக்கிய மன்றம், ராமலிங்கர் பணிமன்றத்தில் நடந்த ஒரு முக்கியமான செய்தி நீங்க கேட்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எல்லோரும் தமிழ் பணி ஆற்றுகிறோம். ஒரு தமிழ் பணி எப்படி செய்யணும்? நம்ம இடத்துல ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, தமிழ் என்கிற உணர்வு இருந்து விட்டால் போதுமானதா? ஒரு அமைப்பை எப்படி நடத்த வேண்டும் என்கிற உறுதிப்பாடையும் நம்ம அவைய இடத்துல தான் கத்துக்கணும். அருட்செல்வர் அந்த பணியை அவர் இடத்துல கொடுக்கிறாரு. ராமலிங்க பணிமன்றத்தை அவர் கையில் ஒப்படைக்கிறாரு. காந்தி வள்ளலார் விழாவை நீங்க நடத்தணும்னு தமிழறிஞர்களுக்கெல்லாம் தெரியும். 10 நாள் நடக்கும் காந்தி வள்ளலார் விழா சென்னையில் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில், ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபத்தில் நடக்கும். ஒரு பக்கம் காந்தியின் புகழ் பாடுகிற, இன்னொரு பக்கம் வள்ளலாரின் புகழ் பாடுகிற, இருவரையும் சேர்த்து பார்க்கக்கூடிய 10 நாள் விழா அந்த விழா. அவையா என்ன பண்றாரு, அதனால் வரை அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிற சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லாம் மேடையேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். இப்ப சமய கூட்டம்னா அன்றைய நாளில் சமயத்தில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய பேச்சாளர்லாம் அழைத்து வராங்க. அப்படி ஒரு நாள் 2 பேச்சாளர் வராங்க. ஒருவர் காந்தியோடு மிக நெருங்கி பழகிய, திருவிக்காவோடு மிக நெருங்கி பழகிய சோமயாஜுலு, சுதந்திர போராட்ட தியாகி. ராஜாஜியோடு மிகப்பெரிய அளவில் பழகியவர், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய முன்னோடி சோமயாஜுலு, அவர் வராரு. இன்னொரு பக்கம் அன்றைக்கு சமய பிரசங்கம் செய்வதற்கு கிரிதாரி பிரசாத், இங்க இருக்கிற தமிழறிஞர்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். சமயத்தில் பிரசங்கத்தில் அவரை மிஞ்சிய ஒரு பேச்சாளர் அந்த காலகட்டத்தில் கிடையாது. சோமயாஜுலு பேச வராரு, கிரிதாரி பிரசாதும் பேச வராரு. அவை எதிர்பார்க்கிறது, மக்கள் எல்லோரும் கிரிதாரி பிரசாத் பேசணுங்கிறத எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் சோமயாஜுலு பேச்ச கேட்கறதுக்கு யாரும் விரும்பல. எல்லாரும் கூச்சம் போடுறாங்க, எல்லாரும் சண்டையிடுறாங்க. அவர் பேச்சை யாரும் கேட்க முடியல. சோமயாஜுலு ஒரு 5 நிமிடம் தான் பேசுறாரு, பேசி முடிச்சுட்டு போய் உட்கார்ந்துடுறாரு. அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கடப்பாடு அவ்வையாவுக்கு இருக்கு. மேடைக்கு வந்துவிட்டு சொல்லுகிறார், இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலம் தமிழ் வளர்த்து தமிழை சொல்லி நாங்கள் என்ன லாபத்தை அடைந்து விட போகிறோம்? ஒரு தமிழறிஞருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தாண்டி ஒரு தேசியவாதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்த அவை அவமதித்திருக்கிறது என்றால், இத்தனை நாட்கள் இந்த அவை நடந்ததற்கான எந்த பொருட்டையும் நாங்கள் பெறவில்லை என்றே கருதுகிறோம். இந்த தேசத்திற்காக உழைத்த ஒரு தேச தியாகிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் ஒரு சமய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்னு பேசி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 5 நிமிடம், அந்த 5 நிமிடம் அவையை சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்த கிரிதாரி பிரசாத் வந்து பேசி 5 நிமிடத்திற்குள் தன் பேச்சை முடிவு செய்து கொள்வார் என்று கிரிதாரி பிரசாத் வருகிறார். வந்து அன்றைக்கு சமய பிரசங்கம் நடக்கவில்லை, மாறாக அந்த 5 மணித்துளிகளும் அந்த தேச தியாகியை பற்றி, சுதந்திரத்திற்காக போராடிய ஐயா சோமராஜுவை பற்றி பேசுகிறார் என்றால், அவர் வாழ்ந்து காட்டிய விதம் இதுதான். தமிழ் பணி ஆற்றியவர் தான், இந்த மண்ணினுடைய அரசு இயந்திரத்தோடு இணங்கி பயந்தவர் தான். ஆனால் ஒரு தேசியவாதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்த தமிழ் மண் என்றைக்கும் கொடுக்கும். தமிழ் மண் ஒருபோதும் தேசியத்திற்கு எதிரானது இல்லை என்பதை 1/2 நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே
பின்பற்றி வந்த நிலம் இந்த நிலம் என்பதை ஔவை நடராசன் ஐயா அவர்களினுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் இலக்கியத்திற்கும் தேசியத்திற்கும் இடையிலே பாலம் அமைத்த 2 தமிழறிஞர்களில் அவரும் ஒருவர் என்றே நாம் சொல்லலாம். இந்த அளவுக்கு அவர் உயர்ந்ததற்கான காரணம் என்ன? இந்த அடையாளம் யாரால் வந்தது? இந்த உணர்வு யாரால் வந்தது? யார் கொடுத்த தைரியம் இது? அவையாற்ற நாங்கள் பலமுறை கேட்டிருக்கிறோம். அவர் சொன்னார், பெரியார் இல்லாமல் இருந்திருந்தால், அண்ணா இல்லாமல் இருந்திருந்தால், கலைஞரை நான் சந்திக்காமல் போயிருந்தார், என் தலைமுறையே காணாமல் போயிருக்கும் என்று அந்த 3 தலைவர்களோடு அவர்களுக்கும் இருந்த தொடர்புகளை மட்டும் சொல்லி நான் என் பேச்சை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தந்தை பெரியாரை பற்றி ஐயா மிக தீவிரமாக பேசியிருக்கிறார். இங்கு தமிழ் படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நூலை படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு முறையேனும் இந்த புத்தகத்தை படித்து விடுங்கள். ஆசிரியர் எழுதிய தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார். இந்த நூலில் எத்தனையோ அறிஞர்கள் வாழ்த்துரை வழங்கியிருக்கலாம். ஆனால் இந்த நூலினுடைய முகப்புரையில் ஆசிரியர் அவர்கள் ஒரே ஒருவரிடம் மட்டும்தான் வாழ்த்துரை வாங்கினார். அவர்தான் ஐயா ஔவை நடராசன் அவர்கள். இந்த நூலை முழுமையாக நீங்கள் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, பெரியார் இந்த மொழிக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அவரை தாண்டி வேறு யாரும் சொல்ல முடியாது. வரலாற்று செய்திகளோடு வரலாற்று ஆவணங்களோடு பெரியார் இந்த மண்ணுக்கு ஆற்றிய பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். 2 மாதத்திற்கு முன்பாக இயக்குனர் அவர்கள் எனக்கு அழைத்து பேசினார். தம்பி, உனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்க போகிறேன் என்றார். அண்ணா சொல்லுங்க, என்ன பொறுப்புன்னு கேட்டேன். மதுரையில் உலகத்தமிழ் சங்கத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி பாசனம் நடத்த போகிறோம். சரிங்கண்ணே, நானும் பல ஆண்டுகள் கலந்துருக்கிறேன், இந்த முறை நீ பயிற்சியாளராக போகிறேன்னு சொன்னார். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பல ஆண்டுகள் அதில் மாணவராய் நான் பங்கேற்றேன், இந்த முறை பயிற்சியாளராய் போகிறேன் என்கிற சந்தோஷம் இருந்தது. சரி, நான் யாரை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டேன். பெரியாரை பற்றி பேசணும்பா அப்படின்னு. ஏன்னா பெரியவங்களாம் இருக்கிறாங்க, எனக்கு நீங்கள் கலைஞரை பற்றி கொடுங்க, இல்லைன்னா திருவிக்காவை பற்றி கொடுங்க, ஏதாவது ஒரு தமிழறிஞர்களை பற்றி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது அவர் சொன்னார், நான் எத்தனையோ பேரிடம் சொன்னேன், எல்லோரும் பயந்து ஒதுங்கி விட்டார்கள், அதை நீதான் பேச வேண்டும், நீதான் பேச வேண்டும் என்று உறுதியாய் சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு தலைப்பை சொன்னார், இந்த தலைப்பில் தான் நீ பேச வேண்டும் என்று. இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்று மதுரை தமிழ்ச்சங்கத்திலே 100 மாணவர்கள் முன்பாக தந்தை பெரியார் தமிழுக்கு ஆற்றிய அந்த உணர்வை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அவங்க தாத்தா துரைசாமி பிள்ளை துவங்கி அந்த தீபம், எங்கள் ஐயா ஔவை நடராசன் கையில் ஏந்தி அந்த தீபம் இன்றைக்கு எங்கள் அண்ணன் அருள் கையில் ஏந்தி இருக்கிறார். அதை அடுத்த தலைமுறை கைகளில் இந்த மண்ணில் பெரியாருக்கு ஒரு இழுக்கென்றால், இந்த மண்ணில் திராவிட இயக்கத்திற்கு ஒரு இழுக்கென்றால், தமிழுக்கு இழுக்கென்றால், அந்த குடும்பம் உடனடியாக ஏதேனும் ஒரு இடத்தில் தன் பணியை செய்து கொண்டே இருக்கும் என்பதற்கான சாட்சியம்தான் இது போன்ற அமைப்புகள். பெரியாரை தந்தை பெரியார்னு கூப்பிடுறோம். ஏன் தந்தை பெரியார்னு சொல்றோம்? ஐயாவிடத்துல எங்க அண்ணன் சிவசதீஷ் கேட்ட நேர்காணல் இது. தந்தை பெரியார்னு ஏன் சொல்லணும்? எல்லோரும் எவ்வளவோ விளக்கம் தந்திருக்கிறார்கள், ஆனால் ஒரு நிறைவான விளக்கத்தை ஔவை ஐயா மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். 2 செய்தி அவர் உதாரணமா சொல்றாரு. ஒன்று, 1930களில் திருவையாறுல தியாகராசர் உற்சவம் நடக்குது. அந்த உற்சவத்தில் இசை கச்சேரி நடக்குது. இசை கச்சேரிக்கு யார் பாட வராங்கன்னு கேட்டிங்கன்னா தண்டபாணி தேசிகர் பாட வர்றார். ரொம்ப அதிக நேரம்லாம் இல்லை, 5 மணித்துளிகள் தான் அவருக்கு ஒதுங்கப்படுகிறது. சித்தி விநாயகனே பாடல் பாடுறாரு, பாடிட்டு போய் உட்காந்துடுறாரு. தண்டபாணி தேசிகரை பற்றி இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும். தமிழின் அடையாளம், தமிழ் இசையின் வடிவம், இந்த மண்ணின் தமிழ் இசை கூறுகளை உபலானந்த அடிகளுக்கு பின்பாக இந்த மண்ணில் தமிழ் இசையை மேடைதோறும் முழங்கிய தமிழ் பேராசான், தமிழ் பேரறிஞர் தியாகராசர் உற்சவத்தில் 5 நிமிடம் சித்தி விநாயகனை பாடலை பாடிட்டு போய் உட்கார்றாரு. அதற்கு பிறகு சிறப்பு அழைப்பாளராக ஆரியக்குடி ராமானுச ஐயங்கார் வராரு. வந்துட்டு சொல்றாரு, என்னை நீங்கள் அழைத்தீர்கள், நான் எவ்வளவோ பணிகளுக்கு மத்தியில் வந்திருக்கிறேன், ஆனால் தண்டபாணி தேசிகர் பாடி இந்த சன்னிதானத்தை அவமானப்படுத்தி விட்டார், தீட்டுப்படுத்தி விட்டார். ஆனால் இதுபோல் ஒரு மேடையில் இனி நான் பாட மாட்டேன் என்று சொன்னார். எந்த தமிழறிஞர்களும் பேசல.
தமிழ் இசை மேடையில் எந்த கண்டன குரலையும் அறிவிக்கவில்லை. ஆனால் தந்தை பெரியார் தான் சொன்னார், இந்த மண்ணில் தமிழுக்காய் பாடுபட்ட, அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, இசை மேல நம்பிக்கை கிடையாது, இசை பாடல் மேல நம்பிக்கை கிடையாது. பெரியார் சொன்னார், தமிழ்நாட்டு மேடைகளில், தமிழ் இசைத்துறையில், தமிழ் இலக்கியத்துறையில் உயர்ந்து நிற்கிற தண்டபாணி தேசிகருக்கு அந்த உரிமை இல்லை என்றால் தமிழ்நாட்டில் வேறு எவனுக்கும் அந்த உரிமை இல்லை என்று முதலாக குரல் கொடுத்தது ஒரு தந்தையின் மனம். அது தந்தை பெரியாரின் மனம் என்றால் அவரை தந்தை என்று அழைக்காமல் வேறு யாரை நாங்கள் தந்தை என்று அழைப்பது என்று சொன்ன மண் இந்த மண். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். அவையை தான் சொல்றாரு, இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழுக்காய் பாடுபட்டன்னு சொன்னாங்க, தமிழுக்காய் உழைத்தன்னு சொன்னாங்க. அந்த தமிழறிஞர்கள் நடத்திய பத்திரிகையின் பேரெல்லாம் தெரியுமான்னு குறிப்பிடுறாரு. தேசபக்தன், நவசக்தி, லோகாபூரி, சுயராஜ்யம். அவையா கேட்கிறார், தமிழுக்காய் பாடுபடுவேன் என்று சொன்ன தமிழறிஞரின் பத்திகள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. ஆனால் தந்தை பெரியார் நடத்திய பத்திரிகைகளின் பெயரை பாருங்கள். குடியரசு, உண்மை, பகுத்தறிவு, புரட்சி, விடுதலை என்று மான உணர்வோடு தந்தை பெரியார் தான் ஒரு மான தமிழனாக இந்த மண்ணிலே பத்திரிகை நடத்தி தமிழ் உணர்வை விளைவித்தார் என்றால் அவரை தந்தை என்று அழைக்காமல் நாங்கள் யாரை தந்தை என்று அழைப்பது என்று இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தந்தை பெரியார் என்று நாங்கள் ஏன் அழைக்கிறோம் என்ற ஒரு அடையாளத்தை, ஒரு வரலாற்றை தமிழ் சமுதாயத்திற்கு வழங்கியவர் ஐயா அவ்வை நடராசன் அவர்கள். கலைஞரோடு அவ்வை ஐயாவுக்கு இருக்கிற அந்த பழக்கம் இருக்கு பாருங்க, ஒரு தனி அமர்வாகவே அதை வைக்கலாம். ஏன்னா உலக தமிழ்ச்சங்க மாநாடு, துணைவேந்தர்கள் மாநாடு, அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றம், ஐயா பொன்ன வைகோவை துணைவேந்தராக கொண்டு வந்தது, எத்தனையோ வரலாற்று செய்திகள் இருக்கிறது. அதையெல்லாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் வாசிப்பாக, ஒரு அரசியல் கருத்தரங்காகவே நடத்தலாம், அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட 2 செய்தியை நான் இங்க சொல்றேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கணும். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருக்கிறார். ஒரு தேர்வு குழுவை உருவாக்குறார். 3 பேர் அந்த தேர்வு குழுவில் இருக்கிறாங்க. ஒருவர் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த அவ்வை நடராசன், இன்னொருவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சார்ந்த வரலாற்று பேராசிரியர், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சார்ந்த வரலாற்று பேராசிரியர். இந்த 3 பேரும் தேர்வுக்குழு தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு யார் துணைவேந்தர் என்பதை தேர்வு செய்யணும். தேர்வு பண்ணிட்டாங்க. தேர்வு பண்ணிட்டு அவ்வை ஐயாவும் அந்த 2 பேராசிரியர்களும் கலைஞரை போய் சந்திக்க போறாங்க. கலைஞர் இருக்கிறாரு, 3 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஐயா பொன்முடி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. தேர்வுக்குழு சொல்லுது, ஐயா நாங்க பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை தேர்வு பண்ணிட்டோம், தேர்வு பண்ணியாச்சு, நீங்க ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா நாங்க அறிவிச்சிடலாம் அப்படின்னு. முதல்வர் சொல்றாரு, தேர்வுக்குழு தேர்ந்தெடுத்ததின் பின்பாக அதில் ஒரு முதல்வருக்கு என்ன வேலை இருக்கிறதுன்னு கேட்கிறார். நீங்க பார்க்கலாம், அதிகாரத்தின் உயரத்தில் இருந்த முதல்வர் அதில் தலையிட்டு தனக்கு விருப்பமான ஒருவரை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் ஒரு முதல்வர் சொல்லுகிறார், ஒரு தேர்வுக்குழு தயாரித்ததை நான் எப்படி தலையிட முடியும்? நீங்கள் யாரை தேர்வு செய்தீர்களோ அதை ஆளுநரிடம் சொல்லுங்கள், ஆளுநர் அறிவிப்பார் என்று. ஐயா ஒப்புதல் வழங்கிட்டாரு. இங்கிருந்து ஆளுநர் மாளிகைக்கு வண்டி போகுது. ஆளுநர் மாளிகைக்கு தேர்வு குழுவை சார்ந்த 3 பேர் போகிறார்கள். தமிழக அரசின் சார்பாக அன்றைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஐயா பொன்முடி போகிறார். போய் உட்கார்றாங்க. ஆளுநர் சொன்னது, இங்க இருக்கிற மாணவர்கள் சிந்திக்கணும், இங்க இருக்கிற தமிழறிஞர்கள் சிந்திக்கணும், பத்திரிகையாளர் சிந்திக்கணும். அன்றைய ஆளுநர் பேசியதை இன்றைய வரலாற்று பக்கங்கள் மீண்டும் ஒரு முறை மீள்வாசிப்பு செய்ய வேண்டும். அங்கு அவ்வை நடராசன் அவர்கள் அந்த கோப்பை தந்தபோது அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருந்த சுதீர் சிங் பர்னாலா ஒரு 3 வார்த்தைகளை அவ்வையாரிடம் சொல்லுகிறார். யுவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் எ லேர்ன்டு மேன். உங்கள் முதல்வரை போல ஒரு கற்றுத்தேர்ந்த முதல்வரை நாங்கள் பார்த்ததில்லை. யுவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் மாஸ்டர் இன் லிட்ரேச்சர். இலக்கியத்தில் இப்படி ஒரு ஆழங்கால் பெற்ற முதல்வரை இந்திய ஒன்றியத்தில் நாங்கள் பார்த்ததில்லை. யுவர் சீஃப் மினிஸ்டர் நோஸ் மச் அபவுட் த எஜுகேஷன் ஃப்ரம் த பிரைமரி கிளாஸ் டு த யூனிவர்சிட்டி. ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரை எதை பாடத்திட்டமாக கொண்டு வர வேண்டும் என்கிற அறிவு உங்கள் முதல்வரிடம்
இருந்தது என்று ஒரு ஆளுநர் சொல்லுகிறார். இந்த முதல்வர் ஒப்புதல் அளித்த ஒரு கோப்பை ஒரு மாநிலத்தின் ஆளுநராய் இருந்து அதற்கு ஒப்புதல் தர வேண்டிய பெருமையை தாண்டி வேறு என்ன பெருமையை என் வாழ்க்கையில் நான் சாதித்துவிடப் போகிறேன் என்று பேசிய ஆளுநர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். தேர்வுக்குழு இந்த மண்ணில் இருந்திருக்கிறது. தேர்வுக்குழு தேர்ந்தெடுத்த ஒரு துணைவேந்தரை எந்த அதிகாரத்திலும் தலையிடாமல் கல்வித்துறை அமைச்சர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தின் முதல்வர் அனுமதித்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு, அதுதான் தமிழ்நாட்டின் ஜனநாயகம் என்பதை இன்றைய ஆளுநர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், அப்படி அவர்கள் பாடுபட்டு துணைவேந்தராக கொண்டு வந்தது யாரை தெரியுங்களா? அன்றைக்கு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஐயா பொன்னவைக்கோ அவர்கள் தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக வந்தால் தமிழுக்கு இழுக்கு என்று வருகிற போது அதை தாங்கி நிற்கிற இடத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் அரசு என்றைக்கும் இருந்திருக்கிறது என்பதை ஔவையா தன்னுடைய ஒவ்வொரு பணிகளிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி, திமுக என்றைக்கெல்லாம் ஆட்சி கட்டில் ஏறுகிறதோ, திராவிட முன்னேற்ற கழகம் என்றெல்லாம் அரியாசனைக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தூய தமிழ் பெயரில் நிலப்பெயர்களை மாற்றக்கூடிய அந்த சூழல் வரும். அப்படி கலைஞர் ஒரு நிலப்பகுதியின் பெயரை மாற்றாரு. திண்டுக்கல் பக்கத்தில் குஜிலிப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர். தலைவர் என்ன நினைக்கிறாரு, இது என்ன குஜிலிப்பாளையம், தமிழ் பேர் மாரி கிடையாது, தமிழ்ல மாத்தணும்னு சொல்லி என்ன பண்றாரு, குஜிலிப்பாளையம் என்பதை குறிஞ்சிப்பாளையம்னு மாத்துறாரு. ஐயா எந்த சிந்தனையில் இப்படி பண்றாருன்னு கேட்டா, குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். இப்ப திண்டுக்கலுக்கு அப்புறம் கொடைக்கானல், அப்போ கொடைக்கானல் மலை சார்ந்த இடம். சரி, குஜிலிப்பாளையம் என்பதை குறிஞ்சிப்பாளையம் என்று மாற்றுவது சரியாக இருக்கும். ஒரு முதல்வர் ஒரு கோப்பை தயார் செய்து தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த கோப்புக்கு கையெழுத்து போடாமல் ஔவையா நிறுத்தி வைக்கிறார். முதல்வரிடத்தில் கேட்கிறாரு, குறிஞ்சிப்பாளையம்னு போடலாம், ஆனாலும் குறிஞ்சிப்பாளையம் என்று இருப்பதை குயிலம்பாளையம் என்று மாற்றினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். ஏங்க, குறிஞ்சிப்பாளையத்தை விட ஒரு நல்ல தமிழ் இருந்துற போதா? மலை சார்ந்த இடம் தானே. குஜிலிப்பாளையம் குறிஞ்சிப்பாளையம் என்று ஆனால் என்ன? ஔவையா சொல்றாரு, குறிஞ்சி மலை சார்ந்த இடம், அது தமிழனுக்கே உரித்தான ஒரு வரலாற்று சான்று. ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த குஜிலிப்பாளையம் என்பது குஜராத்தில் இருந்து குடிபெயர்ந்து வந்த சௌராஷ்டிரர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதிக்கு நீங்கள் குறிஞ்சிப்பாளையம் என்று வைத்தால் அடுத்து வரவிற தலைமுறைகள் அவர்களை தமிழர்களாகவே கருதுவார்கள். ஆகவே அந்த குயிலம்பாளையம் என்று நீங்கள் வைக்கின்ற போது அந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னான வரலாறு, இவர்கள் குடிபெயர்ந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிற போது ஒரு மாநிலத்தின் முதல்வர் அதை ஏற்றார். சொல்லக்கூடிய உயரத்தில் ஒரு இயக்குனர் இருந்தார் என்றால் அந்த ஜனநாயகம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது இருந்தது, ஐயா ஔவை நடராசன் அவர்கள் இயக்குனராக இருந்தபோது இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் நிறைவா ஒரு 2 செய்திகளோடு முடிக்கிறேன். தலைவர் எல்லாரையும் உடன்பிறப்பேன்னு அழைப்பார். ஔவையிடம் இருக்கிற சிறப்பே இதுதான். யார் வேண்டுமானாலும் எவ்வளவு விளக்கம் வேண்டுமானாலும் தந்திருக்கலாம். இவர் ஏன் தலைவர் உடன்பிறப்பேன்னு அழைக்கிறாரு? ஏன் எல்லாரையும் உடன்பிறப்பேன்னு அழைக்கிறாரு? ஔவையா அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அண்ணாவுக்கு தம்பிகளுக்கு கடிதம் எழுதுகிற பழக்கம் இருந்தது. அண்ணா என்ன தம்பிகளுக்கு மட்டுமா கடிதம் எழுதினார்? அதில் தங்கைகள் இல்லையா? அக்காக்கள் இல்லையா? முதியவர்கள் இல்லையா? பெரியவர்கள் இல்லையா? தம்பிகளுக்கு கடிதம் என்றால் ஒருவரை மட்டும்தான் சாரும். உடன்பிறப்பே என்று சொன்னால் அது அண்ணனையும் சாரும், தம்பியையும் சாரும், முதியவரையும் சாரும், பெற்றோர்களையும் சாரும், குழந்தைகளையும் சாரும் என்பதனால் உடன்பிறப்பே என்று தலைவர் எழுதினார். அந்த உடன்பிறப்பே என்ற சொல்லுக்கு பின்னால் ஒரு உணர்வு பூர்வமான உறவு முறை இருக்கிறது என்று ஒரு புதுமையான விளக்கத்தை ஔவையா அன்றைக்கு தந்தார். நான் நிறைவாக ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து சொன்ன அந்த 2 செய்திகளோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு தமிழாசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சாட்சி ஐயா ஔவை நடராசன் தான். ஐயா வைரமுத்து அவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் படிச்சுட்டு இருக்கிறாரு.
அப்போ தமிழரசு ஐயா மாப்போசி நடத்திய தமிழரசு இதழ் வருது. அதுல ஒளிப்பூக்கள்னு ஐயா வைரமுத்து ஒரு கவிதை எழுதுறாரு. கவிதையை ஐயா படிச்சிடுறாரு, பிடிச்சு போகுது. பிறகு பச்சையப்பன் கல்லூரிக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஐயா போகிற போது வைரமுத்து எங்கே இருக்கிறார், எந்த வகுப்பில் படிக்கிறார் என்று தெரிந்து கொண்டு வகுப்பறைக்கு சென்று அவரை வாழ்த்திவிட்டு வந்தார். வைரமுத்து சொன்னார், வாழ்த்த வேண்டிய இடத்தில் நான் இல்லை, ஆனால் வாழ்த்த வேண்டிய உயரத்தில் அவர் இருந்தார். அடுத்த தலைமுறை கைகளில் தமிழ் போய் சேர வேண்டும் என்று அந்த தமிழாசானுக்கு இருந்த உணர்வுதான் இந்த மண்ணில் வைரமுத்துவை போன்ற பல தமிழ் கவிஞர்களை உருவாக்கியது என்றால் அதுதான் ஔவையா இந்த தலைமுறைக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பாடம். அவர்களுடைய மறைவின் போது ஐயா வைரமுத்து இப்படி சொல்லி முடித்தார். நான் அதே சொற்களோடு முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தமிழ் படித்தவனுக்கு இந்த மண்ணிலே சாவு கிடையாது. ஒருவேளை அவர்கள் செத்துவிட்டு போனால் அந்த உடல் ஒன்று மண்ணுக்கு போகும், இல்லை என்றால் நெருப்புக்கு போகும். அந்த உடலோ அந்த மண்ணோ அந்த நெருப்போ உடலுக்கு வேண்டுமானால் ஊறு செய்ய முடியும், ஆனால் அவன் படைத்த தமிழுக்கு இந்த மண்ணும் ஊறு செய்ய முடியாது, அந்த நெருப்பும் ஊறு செய்ய முடியாது. தமிழ் உள்ளவரை, தமிழர்கள் உள்ளவரை, தமிழ் பண்பாடு உள்ளவரை, தமிழ் இலக்கியம் உள்ளவரை, தமிழ் மேடைகள் உள்ளவரை, காலம் உள்ளவரை ஔவை என்கிற பெயர் இந்த மண்ணின் ஒவ்வொரு இலக்கிய மேடைகளிலும் ஒலித்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். அவரு கிராமப்புறங்களிலிருந்து சென்னைக்கு வந்தவர், மிக கடுமையான பழக்கங்களை கொண்டவர், அதிகமாக கோபப்படுவார், நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும். வைரமுத்து ஐயா சொன்னார், நான் இரும்பாக இருந்தேன், என்னை ஆயுதமாய் மாற்றினார். நான் கல்லாக இருந்தேன், என்னை சிலையாக மாற்றினார். நான் நரம்பாக இருந்தேன், என்னை வீணையாக மாற்றினார். நான் சொல்லாக இருந்தேன், என்னை கவிதையாக மாற்றினார். அப்படி இந்த மண்ணுக்கு அவர் தந்த தமிழ் பரம்பரைகள் ஏராளம். இன்னும் பல தலைமுறைக்கு அந்த தமிழ் பணியை இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக இருக்கிற அண்ணன் அருள் அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய மண்டல இயக்குனர் அவர்களுக்கும் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் இருகாரம் என்னுடைய பேச்சை செவிமடித்து கேட்ட என் தம்பிகளுக்கும் அரங்கத்தினுடைய முன்வரிசையில் அமர்ந்திருந்த தமிழ் பேரறிஞர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் உரைத்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. ஔவை அவையாரிடம் நான் கேட்ட